சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜெயசுதா மேடம் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். சிவ சிவ அன்பே சிவம் என்கிற அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்கிறேன். தினசரி வகுப்பு நடக்கிற இலவசமா எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. மேடம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மேடம். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, வாழ்க வளமுடன். என் பேர் ஜெயசுதா. சிவசிவ அன்பே சிவம் சேனல்ல இருந்து என்ன பேசுறதுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்னோட தலைப்பு வந்து இயற்கை வாழ்வியல். நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம எவ்வளோ இயற்கை வாழ்வியல்ல நம்ம வாழ முடியும். நகர்ப்புறமா நம்ம மாறிட்டோம். அதுல இருந்து நம்ம வந்து இயற்கையாவையான சூழ்நிலையை நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேச்சுரல் வேல போக முடியும் அப்படின்றத வந்து தான் நான் இன்னைக்கு டாபிக்கா நான் எடுத்திருக்கேன். காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நம்ம இயற்கை முறையில நம்ம வந்து மேக்சிமம் நம்மளை சுத்தி ஃபுல்லுமே கெமிக்கல்ஸ் தான் இருக்கு அப்படின்றது பல பேருக்கு தெரியும். ஸோ அதுல இருந்து நம்ம பழகிட்டதுனால நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியல. கொஞ்சமான மாற்றங்கள். நம்ம முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் முழுமையாவே இயற்கை வாழ்வியல்ல தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஆனா அவங்களாலலாம் வந்து ஃபுல்லா வாழ முடியுது. ஆனா இப்போ நம்மளால ஒரு சின்ன பழக்கத்தை கூட மாத்திக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பழக்கம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துலதான் நம்மளால இந்த மாதிரி மாறி இருக்கு. ஃபுல்லா கெமிக்கல் சைடு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பேஸ்ட், அது கூட நம்மளால காலை எழுந்த உடனே நம்ம வீக் கெமிக்கல்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒஸ்ட். காலை எழுந்த உடனே நம்ம அந்த பேஸ்ட் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு இப்போ ஒண்ணுமே தெரியாது. ஒரு பீச்சிங் பவுடர்ல எப்படி நம்ம ஒரு டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு பீச்சிங் பவுடர், அதுக்கு ஈக்குவலான ஒண்ணுதான் அந்த பேஸ்ட்ன்றத நம்ம வெளிப்படையாவே சொல்லலாம். அது அவ்வளோ இப்ப உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா வந்து இதுக்கான விளைவு வந்து உள்ளுறுப்புகள்ல நிறைய பாதிப்பை வந்து கொடுக்கக்கூடியது. அது வந்து முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் 90 வயசுலயுமே நல்லா வாக்கிங்ல இருந்து இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியத்தோட தான் இருந்திருக்காங்க. ஏன் இப்போ வந்து 30 வயசுக்கு மேலேயே இருக்கிறவங்க ஒருத்தராலையும் சரியா அவங்களுடைய உடல்நிலையை கூட பாத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அதுக்கு மொத்தமாவே நம்மளுடைய வாழ்வியலை, இயற்கை வாழ்வியலை மறந்ததுதான் காரணம். இந்த இயற்கை வாழ்வியல் முறையில வந்து நம்ம சின்ன மாற்றங்களை, நம்மளுக்கு வந்து மறைக்கப்பட்ட ஒரு சில உண்மைகள், அதாவது நம்ம வந்து இது பண்ணணும்னு கிடையாது. நம்மள வந்து மத்தவங்க யாருன்னா வந்து நம்மள இது பண்ணணும் இல்லை, நம்மளே மாத்திக்கிறது தான். நம்ம வந்து கிளியரா இருந்தோம் அப்படின்னா, நம்ம வேற யாரோ நம்மள ட்விஸ்ட் பண்ணாலும் நம்ம வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம தெளிவா இருந்தோம்னா மத்தவங்க யார் என்ன ட்விஸ்ட் பண்ணாலும் நம்ம அதுல சிக்க மாட்டோம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, தமிழர்கள் தான் வந்து வாழ்வியல் முறைனாலே என்னன்ட்டு இந்த உலகத்துக்கே கத்து கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னோர்களை பத்தி உங்களுக்கே தெரியும். சோ ஆனா இப்போ இருக்கிற தமிழர்கள்ல நம்மளுக்கே வந்து நம்மளுடைய இயற்கையான வாழ்வியல் என்ன அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகத்தோடையதான் இருக்கு. அப்படியே தெரிஞ்சாலும் அதை வந்து முழுமையா அவங்க பயன்படுத்துவதற்கு முடியல. ஏன்னா இந்த கல்ச்சுரல்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு. சோ அதுல வந்து நம்ம வந்து இப்ப திரும்பியும் நம்ம அந்த பழைய காலகட்டத்துக்கான ஒரு சில முயற்சிகளை நம்ம நவீன தன்மையில இயற்கை முறையா எப்படி இருக்கிறது, அதுக்குரிய இதுலதான் நம்ம இப்ப போய் பயணம் பண்ணி ஆகணும். சரி, நம்ம காலைல எழுந்த உடனே வந்து பல் வளர்க்கறதுக்கு நம்ம பேஸ்ட் யூஸ் பண்றோம். நீங்க அதுக்கு பின்னாடி இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. சோ நீங்க யாருன்னா, இப்போ நானுமே பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சின்ன வயசுல இருந்து நானுமே பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ ஆனா நான் சமீபத்துலதான் ஒரு லாஸ்டா ஒரு 7 இயர்ஸா இயற்கை முறையில வாழ்ந்து இப்ப நான் ஃபுல்லா ஓரளவுக்கு இயற்கையாவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு நகர்ப்புறவாசி தான், ஓகேங்களா. என்னாலையும் வந்து இயற்கை முறையில வாழ்ந்துகிட்டு என்னாலையும் இந்த சொசைட்டில நல்ல மெச்சூரா என்னால பிஹேவ் பண்ண முடியும். என்னால அந்த கெமிக்கல் யூஸ் பண்ற சொசைட்டில என்னாலையும் ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இயற்கை முறையில வாழ்ந்தா வந்து அவங்க பார்க்கவே வந்து ரொம்ப அதாவது எடக்கு நாட்டா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இவங்க வந்து ரொம்ப பழமையா இருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம நேச்சுரல் வேய நம்மளுடைய செல்ஃப்ல எடுத்துக்கிட்டு வெளியில நமக்குரிய அந்த கட்ஸோட இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் ஜெயிப்போம். அந்த மாதிரி இருக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ காலையில எழுந்த உடனே பல் வளர்க்கறது நாங்க என்ன பயன்படுத்துறோம்ன்றத பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ கொஞ்ச காலமா வந்து என்னோட கிட்ஸ்க்கு அப்புறமா தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் எனக்குன்னும் போது நான் யோசிக்கல. என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் இதை பயன்படுத்தும் போது எனக்கு உள்ளுணர்வு உணர்த்துது, இந்த பேஸ்ட் என் குழந்தைக்கு நான் கொடுக்கலாமா,
இதுல என்ன இருக்கு? நானு எனக்காக அப்படின்ற போது நான் ஒண்ணுமே கிடையாது. நான் மத்தவங்க பண்ற அதே தான் நான் யூஸ் பண்ணேன். என்னோட கிட்ஸுக்கு நான் ஒண்ணும் பார்த்து குடுக்க தான் இந்த உலகத்துல ஒண்ணும் என்னென்ன இருக்கு அப்படின்ற முழுமையான அறிவு எனக்கு வந்து முழுமையா இல்ல, ஓரளவான அறிவு எனக்கு கிடைச்சது. சோ அததான் நான் இந்த இதுல வந்து பகிரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப பல் வளர்க்கறதுக்கு நாங்க யூஸ் பண்றது ஒரு ஒரு 5 ஒரு பொருள் தான். பாத்தீங்கன்னா இப்ப நாயுருவி, கருவேலம்பட்டை, வெட்டிவேர், லவங்கப்பட்டை, மஞ்சள், தேவைப்பட்டுனா உப்பு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இது எல்லாமே சேர்த்து ஒரு நாட்டு மருந்து கடையில மினிமம் எல்லாமே 50 கிராம் வாங்கினாலுமே 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய்க்குள்ளதான் முடியும். ஓகேங்களா? ஆனா அதாவது நம்ம யூஸ் பண்றத பொறுத்து அது வந்து டெய்லி 2 முறை பல் விளக்கணும், காலையில நைட்டு. நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து இது மொத்தமாவே நம்ம ஒரு பவுடர் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு ஒரு பல்படியா நம்ம யூஸ் பண்ணும் போது அது வந்து நம்மளுக்கு 5 to 6 மந்த் கிட்ட மேக்சிமம் மினிமம் வரும். அதுக்கு மீறி அவங்க யூஸ் பண்றவங்கள பொறுத்து அது மாறுபடும். நம்ம கெமிக்கலான இதுல நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்து இது நம்மளால மாற முடியுமா? அப்போ நம்மளுக்கு இந்த பழமை அந்த ஒயிட்னஸ் நம்மளுக்கு அதே நம்மளுடைய பல்லுடைய நேச்சர் வந்து பியூரான அப்படியே ஜொலிக்கிற மாதிரியான ஒயிட்னஸ் கிடையாது. நேச்சுரலாவே நம்மளுடைய ஒரு மங்கலான ஒரு தன்மையில தான் நம்ம பல்லு இருக்கு. அதுதான் இயற்கையான தன்மை. சோ நம்ம வந்து உங்களுக்கு அது நீங்க பேஸ்ட் யூஸ் பண்ணவங்க இந்த மாதிரி எதனா நேச்சுரல் வேல நீங்களே இப்ப நான் சொன்னதான் யூஸ் பண்ணணும்னு இல்ல, உங்களுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்குரிய அந்த சிந்தனையும் வரும். அதுக்குரியது ரெடி பண்ணீங்கன்னா இப்போ வந்து பேஸ்ட் பழகினவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பேஸ்ட் யூஸ் பண்ற மாதிரியும் மிச்ச நாள் வந்து இதை யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்க நீங்க அது பேலன்ஸ் வந்து ஈக்குவலா பண்ண முடியும் உங்களால. அது மட்டும் இல்ல, இதுல வந்து நம்மளுக்கு அந்த மவுத் வாஷிங் கூட சொல்லிட்டு கெமிக்கல்ல சம் வருது. ஸோ நம்ம அது ஆல்ரெடி பேஸ்டே ஹெவி கெமிக்கல். நீங்க இந்த இயற்கை முறையிலான அந்த பல்படியை நீங்க வளக்கி ஒரு 21 days நம்ம எது ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது நமக்கு பழக்கமாயிடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்போ தெரியும் உங்களுக்கு இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்றது. ஏன்னா நான் இப்போ நான் எனக்கு இந்த நார்மல் பல்படி யூஸ் பண்ணதுன்னு என்னால பேஸ்ட் வளர்க்கணுனால எனக்கு அந்த பீச்சிங்கோட ஸ்மெல் என்னால உணர முடியும். என்னால வந்து நான் பேஸ்ட் எப்பயாவது வாரத்து ஒரு நாள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதை யூஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் யூஸ் பண்ண உடனே என்னால வந்து கம்ஃபர்டபுளான இதுல இருக்கவே முடியாது. ஸோ நான் உடனே வந்து ஆயில் போட்டு கோக்லிங் பண்ணி நான் துப்பணும், அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணணும். அப்பதான் எனக்கு வந்து நார்மல் கண்டிஷனுக்கே நான் வருது. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து நேச்சுரல் வே செட் ஆயிடுச்சு. எப்பவுமே நம்ம உடல்ல நம்ம என்ன அதிகமா பழக்கிறோமோ அது நம்ம உடலை எடுத்துக்கும். இப்போ நீங்க கெட்ட பொருள், அதாவது நீங்க வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே பீஸா பர்கர் இப்படி நீங்க சாப்பிட்டு வளர்ந்துருந்தீங்க அப்படின்னா அந்த உடலாகப்பட்டது அந்த உணவை வந்து அதுதான் என்னுடைய உணவு அப்படின்னு அது ஏத்துக்கும். நீங்க ஆர்கானிக்க நீங்க திடீர்னு புகுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. வாமிட்டிங் அந்த மாதிரி உடனே வந்து இந்த ஆர்கானிக் பொருளே கெட்டது அப்படின்ற அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த உடல் வந்து உங்களுடைய சின்ன வயசு பாரம்பரியம் என்ன நம்ம பழகுறோமோ நம்ம அதுதான் சொல்றது, என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். நீங்க வந்து இது டக்குன்னு மாத்திரனால இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த பல்பெட்லாம் யூஸ் பண்றதுனால எனக்கு பல்லு பிரச்சனை வருது, ஈறுகள்லாம் தள்ளி அது வந்து நீங்க ரொம்ப காலமா கெமிக்கல்ல ஊறி போயிட்டீங்க. ஸோ டக்குன்னு மாத்துனீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஈறுகள்ல வந்து கேப் இந்த மாதிரிலாம் வரும். பல்லு மஞ்சள் ஏன்னா வந்து உங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி பழகிடுச்சு. ஸோ அதனால எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் உடனே மாத்தாதீங்க. நீங்க அப்படி மாறணும்னு விருப்பப்படுறீங்க, நான் என்னோட இயற்கை முறையில மாறணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். ஒரு 3 days நீங்க இப்படி பண்ணீங்கன்னா ஒன் டே அப்படி மாத்தி ஒன் டே நீங்க பல்பெட்ல வளர்க்கனா ஒன் டே பேஸ்ட் இப்படி மாத்தி 2 daysக்கு ஒன்ஸ் 3 daysக்கு ஒன்ஸ் அப்படி மாத்தி தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். அப்பதான் உங்களுக்கு உங்க ஃபீலிங்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த காக்லிங் சொல்லுவாங்களா, அந்த கெமிக்கல்ல வர்றதுலாம் நிறைய இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்றதை காட்டிலும் அதை விட பல மடங்கு பயன் கொடுக்கறது நல்லெண்ணெய் வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா அதுல வந்து மிகப்பெரிய மருத்துவம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒன்னொன்னுத்தையும் நம்ம வந்து சொல்லலாம். எப்படின்னா இந்த அது ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா நம்மளுடைய மண்ணீரலை வந்து சுத்தம் பண்ற வேலையா அது செய்யுதுன்னா நீங்க நம்ப முடியுமா? நம்ம உடல்ல இருக்க உள்ளுறுப்புல இருக்க அந்த மண்ணீரலுடைய கழிவுகளை வந்து அந்த நல்லெண்ணெய் வாய் கொப்பளிக்கிறது மூலமா நம்மளுக்கு கிளியர் ஆகுது. அது நம்ம காலை எழுந்த உடனே எண்ணெய் கொப்பளிக்கிறது, அதுக்கப்புறம் பல்லு வளர்க்கறது, இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இயற்கை முறையில கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரலாம். இதெல்லாம் நம்மளுடைய செல்ஃப் தான். நம்ம வந்து வேற யாருமே நம்மள கம்பல் பண்ண முடியாது. நம்ம விருப்பம் தான். நம்ம பேஸ்ட் எடுக்கிறதும் நம்ம விருப்பம் தான்.
நம்ம பல்படி எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு எது தேவை, உங்களுக்கு எது தேவைன்றது உங்களுக்கு நீங்க உணர்ந்து செய்யணும். ஓகேங்களா? சரி, காலைல பல்ல விளக்கியாச்சு, இது வச்சு குளிக்கிறது நெக்ஸ்ட் வைக்கலாம். குளிக்கிறதுன்னு பார்க்கும்போது நிறைய ஷாம்பு, சோப்பு, எவ்வளோ பிராண்டஸ் இருக்கு, எவ்வளோ காஸ்ட்லியான சோப்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம அதுல எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கு, அது எல்லாமே உங்களால உணர கண்டிப்பா முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நான் சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து சோப்புன்ற ஒண்ணுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம வளர்ந்த காலகட்டத்துல வந்து அததான் நம்ம அம்மா வந்து கை குழந்தையா இருக்கும் போதே பேபி சோப் வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ நம்மளுக்கே வந்து அந்த நாலேஜ் தெரியல. சோ நம்ம இதுக்கு மீறி வர ஜெனரேஷனையாவது தயவு செய்து அந்த நான் சிம்பிளா சொல்றேன். நான் இப்ப சொல்றது எல்லாமே ரொம்ப சிம்பிள். இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியா வேணும், ஹைலைட்டா வேணும், அதுக்கு வேற திங்ஸ் நிறைய இருக்கு. நான் சொல்றது பேசிக் லெவல் ஆஃப் திங்ஸ் தான் நான் சொல்றேன். இப்ப வந்து குளிக்கிறதுக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, மைசூர் டால் சொல்லுவாங்க. இந்த மூணுமே ஒரு கேஜி எடுத்துக்கிட்டு மூணுமே மிஷின்ல அரைச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா இந்த மூணுத்துக்குமே 3 கிலோக்கும் சேர்த்து ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் வாங்குவான். பிளஸ் இந்த மூணோட பருப்போட விலை பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபாய் வருவாங்க. அவ்வளவுதான். இந்த 450 ரூபாயில நீங்க வந்து 3 மாசம் 4 மாசத்துக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த கெமிக்கல், இந்த ஷாம்பு, இந்த ரேட் எல்லாம் கம்ஃபர்ட் பண்றதை விட பியூர் ஆர்கானிக் உங்களுக்கு நேச்சுரல் வேலையே வந்து இது ஃபுல்லுமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க தலைக்கு இப்போ தலைக்கெல்லாம் நம்ம சீக்கா போடுவோம். குழந்தைங்களுக்கு கண் எரியும், அதனால நாங்க ஷாம்பு போடுறோம். நம்ம இந்த பவுடர் அரைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த கடலை மாவு பவுடரு, இந்த பவுடரே 1 ஸ்பூன் எடுத்து ஜஸ்ட் தண்ணியில கலந்து அந்த தலைக்கு நல்லா தேய்ச்சி அப்படியே நீங்க தலைக்கு ஃபர்ஸ்ட் தேய்ச்சிட்டு அந்த குழந்தைக்கு, அதுக்கப்புறமா உடம்புக்கு தேய்ச்சி தண்ணி ஊத்தி பாருங்க. உங்களுக்கு அந்த ஷாம்பை விட எவ்வளோ பெட்டர் ஃபீல் உங்களுக்கு கிடைக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நானே டவுட்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணேன். இன்னி வரைக்கும் என் குழந்தைக்கு வந்து பிறந்ததுல இருந்து இப்போ என் குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. ஸோ நான் இப்போ வரைக்கும் அவளுக்கு அந்த இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. எனக்கு அந்த கெமிக்கல், அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி கூட எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஆனா இது வந்து எங்களுக்கு நேச்சுரலாவே அது வந்து எங்களுக்கு ஃபுல்லாவே எங்களுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ பாத்திங்க்கு வந்து ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் நான் இப்ப இந்த சொன்ன இந்த 3 பொருள் சேர்ந்த பொருள் இந்த ஒரு மாவே பெஸ்டானது. ஸோ நான் சொல்றது திரும்பவும் சொல்லிடுறேன், நான் பேசிக் லெவல் சொல்றேன். இல்ல எனக்கு வந்து ஆர்கானிக்லேயே ரொம்ப ஹைஜீனிக்கா வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பெரிய லிஸ்டே இருக்கு. சீயக்காயில இருந்து செம்பருத்தி பூல இருந்து எவ்வளவோ இருக்கு. உங்களுடைய அதாவது ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப நேச்சுரல் வேலை நல்லா ஹைஜீனிக்கா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான லிஸ்ட் அது தனி. நான் இப்ப போறது எல்லாமே பேஸ் லெவல் தான். சரி, ஓகே. பல்ல வளர்க்குறது, குளிக்கிறது, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் காலை உணவு என்ன மாதிரி எடுக்கலாம் இயற்கை உணவுல? ஃபர்ஸ்ட் சமைக்காத உணவு, இதுதான் நம்மளுடைய காலை உணவுகள்லயே ரொம்ப பெஸ்டான உணவு. சமைக்காத உணவுனா என்ன அப்படின்னா பார்த்தோன்னா பழங்கள், காய்கறிகள்ல கூட கேரட், வெண்டைக்காய் இதெல்லாமே சமைக்காம ஒரு செடியில இருந்து நம்மளுக்கு இயற்கையா கிடைக்கிற ஒரு செடியில இருந்து நம்ம டைரக்டா பறிச்சு சாப்பிடக்கூடிய அந்த தன்மையில இருக்கக்கூடிய இதுதான் நம்ம வந்து சமைக்காத உணவுகள் சொல்வோம். அது காலையில ஒரு வேளையாவது, காலையிலன்னு இல்லை, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒரு வேளை உணவாவது நீங்க சமைக்காத உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க வயிற்றுக்கு நல்லதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதிய சாப்பாடு கூட இந்த சமைக்காத உணவு பத்தி சொன்ன பாத்தீங்களா, காலையில உணவு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டா எடுக்கிறது. மதிய உணவுலயுமே இப்ப நீங்க நெட்ல எல்லாம் சும்மா போட்டு பாத்தீங்கன்னாலே சமைக்காத உணவு அப்படின்ட்டு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படையல் விருந்தே வைக்கிற அளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து சோறு வச்சு, குழம்பு வச்சு, பொரியல் வச்சு, இதை பண்ணி வடை செஞ்சு, இது எல்லாமே உங்களால கேஸ் இல்லாம அடுப்பு இல்லாம சமைக்க முடியும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இங்க நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க போயிட்டு ஒரு யூடியூப்லயோ இல்ல சமைக்காத உணவு படையல் விருந்து அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் போட்டு டைப் பண்ணி பாருங்க, எவ்வளவு வெரைட்டிஸ் வருது. ஒரு வடையில இப்பெல்லாம் வந்து இதுவே ஒரு நல்ல ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. அவல் இருக்கு பாத்தீங்களா, இதையே வந்து வேக வச்சு ஒரு அரிசியாகவும், அந்த வாழைத்தண்டு, எலுமிச்சை சாறு, வேர்க்கடலை தோல் அரிச்சது, இது எல்லாமே போட்டு ஒரு ஜஸ்ட் கலக்கி வச்சாலும் அது ஊர்னதுலயே ஒரு பொரியல் தன்மை. நம்ம சமைச்சா என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட்டை வந்து சமைக்காத உணவுலயுமே அவங்க கொடுக்கறதுக்கு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பழைய உணவுகள் தான், கண்டுபிடிக்கலாம் இல்ல, இது பழைய உணவுகள். அதை இப்போ திரும்பவும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ
காலையில சமைக்காத உணவு, மத்தியானம் உங்கள் விருப்பம். நீங்க சமைக்காத உணவா கூட நீங்க இப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சமைச்ச உணவாவும் நீங்க எடுத்துக்கலாம். சமைச்ச உணவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அரிசி, முக்கியமானது அரிசி. ஸோ அரிசி பத்தி உங்களுக்கு தெரியும். ரேஷன் ரேஷன் அரிசி எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. எனக்கு இப்போத்துக்கான இதுல வந்து இந்த ரேஷன் அரிசியில எனக்கு இது இல்ல. நார்மலா கடைகள்ல விக்கிற அரிசி தான் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? அதுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம நல்ல அரிசியை சாப்பிடுறோம் நமக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே ஹைபிரிட் தான். நீங்க வந்து நேச்சுரலா போயிட்டு இப்ப நம்ம இருக்கிற இந்த அவசர கால அப்படி ஓடிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து வேலை பார்க்கணும், நம்ம வேணும், அந்த மாதிரி ஒரு ஓட்டமான ஒரு காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு என்ன தேவை, அது நம்ம கரெக்டா தான் கொடுக்குறோமா, அதை கவனிக்கக்கூடிய நிலையில நம்ம கிடையாது. சரிங்களா? சோ அதனால ஆனா நம்ம அதுக்குரிய நிலையில இல்லாம 30 வயசுலயே நம்மளுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் இல்ல. நம்ம உடம்ப நம்ம கவனிச்சோம்னா 90 வயசுக்கு மேலயும் நம்மளாவே இருந்துட்டு போகலாம். யாருக்கும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு. அதுக்குதான் நான் சொல்றேன். அரிசி பாத்தீங்க அப்படின்னா அரிசியில வந்து ஹைபிரிட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் கேஸ் எல்லாமே இந்த மல்லிகை கடையில எல்லாம் கிடைக்கிறது. நம்ம வந்து உணர்ந்து தான் நம்ம வாங்கணும். அது வந்து எல்லா மல்லிகை கடையிலுமே ஹைபிரிட் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது நம்ம உணர்வு, அதாவது உங்களுக்கே தெரியணும். நீங்க அது வந்து எப்படின்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் நான் அரிசியெல்லாம் ஸ்மெல் பண்ணி பாருங்க. அதுல நம்மளுடைய அரிசி பாரம்பரியத்துடைய அந்த வாசனை வந்து ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? பெரியவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த ஸ்மெல் இப்ப இந்த அரிசிக்குள்ள வருதா அப்படின்னு பாக்கலாம். இல்ல நீங்க ஆர்கானிக் அரிசியே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கூட அது உண்மையானதா அப்படின்ட்டு நீங்க தான் உங்களுடைய சாப்பிடுற சாப்பாடை நீங்க லைட்டா கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். நான் வந்து என்னோட அரிசியை நான் எப்படி சோதிக்கலான்ட்டு நான் நிறையவே சர்ச் பண்ணதுல எனக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு இடம் ஒண்ணு கிடைச்சது. சோ நான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து அந்த அரிசி வைக்கும் போது எப்படி இது வந்து நார்மல் அரிசிலையும் இது சரி நான் வந்து சொல்றேன், ஒரு நார்மல் அரிசிக்கும் ஒரு நல்ல பியூரான நாட்டு அரிசிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து ஒரு 2-3 இன்ச் மட்டும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். உங்களுக்கு உங்களுடைய இதுவை நீங்க தான் வந்து தேர்ந்தெடுத்து கண்டுபிடிக்கணும். நான் எப்படி ஃபைன் பண்ணேன் அப்படின்றது என்னன்னா, நான் வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறது, ஸ்மெல்லிங். அதுக்கப்புறமா வந்து அந்த அரிசியை நீங்க இன்னைக்கு காலையில வெடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளுக்கு பழுதுக்கு தண்ணி ஊத்தி வைப்போம் பாத்தீங்களா? அந்த அரிசியை நான் தண்ணி ஊத்தி வச்சேன்னா அடுத்த நாள் வந்து நான் அந்த பழுதை வந்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து நீங்க தயிர் எதுவுமே ஊத்த தேவையில்லை. ஒரு பியூரான நாட்டு அரிசி ரகத்தை நீங்க யூஸ் பண்றதா இருந்தா அந்த பழைய சாதமே உங்களுக்கு தயிர் சாதத்துடைய அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். இது நான் உணர்ந்திருக்கேன். இன்னொன்னு வந்து காலையில வச்ச சாப்பாடு மத்தியானமே கெட்டு போகுது அப்படின்றது அது ஒரு நல்ல அரிசி ரகமா இருக்குமா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு வந்து நான் இப்ப சொல்ற இந்த அரிசி எனக்கு நான் காலையில வச்சேன்னா அடுத்த நாள் கூட எனக்கு கெட்டு போகாது. அப்படியே தண்ணி ஊத்தாம இருந்தா இருக்கும். சரி, ஓகே, நான் அப்படியே தண்ணி ஊத்திட்டேன். நான் 2 நாள் 3 நாள் அந்த பகுதியில கையே வைக்கல. நான் 3ஆவது நாள் எடுத்து திரும்பியும் வந்து அந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு அந்த உப்பு போட்டேன்னா கூட எனக்கு அதே அந்த தயிர் சாதம் எஃபெக்ட் தான் வருமே தவிர ஒரு கெட்ட வாடையோ இல்ல அதுக்குரிய இதுவும் எனக்கு வந்ததே கிடையாது. சோ வந்து ஒரு நம்ம அரிசியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுதான் இருக்கு. நாட்டு ரக அரிசி நம்மளுக்கு கிடைக்கிறதே அரிசியும் சோ எங்க கிடைக்குதுன்றத நம்ம தான் தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்கணும். அது நமக்கு மட்டும் நல்லது கிடையாது, நம்மளுக்கு அடுத்து இருக்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா? சோ அதுக்காக நம்ம சின்ன நம்ம நிறைய செலவுகள் பண்ணுவோம். குழந்தைகளுக்கு நிறைய டாய்ஸஸ் எல்லாம் விலை கொடுத்து நிறைய வாங்குவோம். பிளஸ் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு லட்சம்னாலும் நான் சேர்த்துருவேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போவோம் கிளாஸ். ஆனா அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து குழந்தைங்களுக்கு எனக்கான வீண் செலவு தான் நான் சொல்லுவேன். சோ குழந்தைங்களுக்குரிய உண்மையான செலவு அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஆரோக்கியமான உணவு தான். அது நம்ம வந்து கரெக்டா நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த அரிசி வந்து நல்ல ஆரோக்கியமான அரிசினா கண்டிப்பா வந்து நார்மல் அரிசி நீங்க காட்டிலும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரேட் அதிகமா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு செலவு நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லா இருக்குங்க. சோ அதுக்காக தான் நான் இத உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சரி, மத்தியான சாப்பாட்டுக்கு அரிசி சொன்னோம். சரி, அதுக்கப்புறம் வந்து காய்கறி, நம்ம குழம்புக்கு காய்கறி பதார்த்தம் இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி நம்ம இயற்கை முறையில பண்றது? இப்ப நம்ம காய்கறி கடைக்கு போறோம், காய்கறி வாங்குறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். சரி, இதெல்லாம் பண்றோமே, இல்ல நம்ம நல்ல காய்கறிகளா இதெல்லாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா சந்தேகம் தான்.
எல்லாமே கெமிக்கல் தான். விதை போடுறதுல இருந்து, அந்த செடி வளர்றதுக்கு அடிக்கிற மருந்துல இருந்து, அந்த காய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அடிக்கிற மருந்துல இருந்து, திரும்பி அதுக்கு அதாவது எந்த இடத்துக்கு சரக்கு வந்து இறங்கணுமோ அங்க இருந்து ஒரு 10-20 நாளைக்கு கெடாம இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா ஸ்ப்ரே கெமிக்கல் எல்லாத்தையும் பட்டு கடைசியா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு வருதுங்க. சோ நம்ம அந்த கடையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து நம்ம வாங்குவோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி சமைச்சு போட்டுருக்கோம். இது வந்து இதுதான் நம்மளுடைய இப்பத்துக்கு நிலைமை. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதே. ஏன்னா எல்லாமே நம்மளே செய்ய முடியாது இல்லையா? சோ அதனால நம்ம வந்து இதுதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கு. சோ அப்ப அந்த காய்கறியோட நிலைமையும், நம்ம மத்தியானம் சாப்பிடுற சாப்பாட்டோடைய நிலைமை என்னன்றதும் உங்களுக்கு கொஞ்சம் நான் பேசுனதுல தெரிஞ்சிருக்கும். சோ இதுல இருந்து நம்ம காய்கறியில இருந்து ஒரு சின்ன மாற்றம் எப்படி கொண்டு வரலாம், அரிசியில ஒரு மாற்றம் கொண்டு வந்தோம், காய்கறியில எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நார்மலாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட், நான் எப்பவுமே வந்து பேசிக் லெவல் சொல்றதுனால, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட்டாவது, 25ல இருந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டாவது நம்ம செடிகளுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஃபுல்லா அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டையும் கட்டிடுவோம், ஜன்னல் கூட வைக்க மாட்டோம், அந்த அளவுக்கு பண்ணுவோம், காத்து வசதியே இல்லாத அளவுக்கு பண்ணுவோம். ஆனா நம்ம செடிகளுக்கு அட்லீஸ்ட் கொடுத்து, முருங்கை மரமும் ஒரு வாழை மரமும் தென்னை மரம், அது முக்கியமான ஒரு 3 மரங்கள் இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கை மரம், 2 மரம் அப்படி பாத்தீங்கன்னா வாழை மரம், இது அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா, அந்த முருங்கை மரத்துல வந்து நம்ம சொல்லுவாங்க, ஒரு பழமொழியே இருக்கு, முருங்கையை வச்சவன் வந்து வெறுங்கையோட தான் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒண்ணுமே இல்லாம போவான் கிடையாது. அவன் வயசான காலத்துலயும் அவனோட 2 கால்ல மட்டும்தான் நடப்பான், 3ஆவதா கொம்பு ஊனி நடக்க மாட்டான் அப்படின்றதுக்கு தான் அதோடைய அர்த்தம். டெய்லி அந்த முருங்கை இலையில சாறு எடுத்து நம்ம குடிச்சோம்னா, டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த சாறை குடிக்கலாம், அந்த மாதிரி குடிக்கலாம். சோ அதுக்கப்புறமா வேற எப்படி காய்கறியை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படி பார்த்தோம்னா, மாடிகள் இருக்கு இல்லையா, இந்த மாடியில குட்டி குட்டியா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு ஒரு சின்ன சின்ன தோட்டம், மாடி தோட்டம் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி சின்ன விதையா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே எல்லாம் நமக்கு எல்லாமே கிடைச்சிடாதுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, எனக்கு மண்ணு எங்கிருந்து எடுக்கிறது அப்படின்ற மாதிரிதான் நான் யோசிச்சேன். நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு 2-3 பேக் தான் எடுத்துட்டு வந்து வச்சு, எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு, எனக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடுச்சு. எங்க அப்பா எங்கேயாவது போகும்போது எடுத்துட்டு வந்து என்கிட்ட மண்ணை எடுத்து கொடுத்துருவாரு, ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேக் இங்க சும்மாவே கிடக்கும், அதெல்லாம் அப்படி வச்சதுதான் எங்களுடைய செடி. நாங்க இங்க பக்கத்துல எல்லாம் விதை வாங்கி வச்சோம், ஒரு செடி கூட முளைக்கல. என்னடா பண்றதுன்னா, அதுக்கும் வந்து ஒருத்தவங்க நாத்து மூலியமா ஏதோ ஒரு வகையில நான் வச்சது பாத்தீங்கன்னா, ஒரு செடியோ 2 செடியோ 3 செடியோ அவ்வளவுதான். ஆனா இந்த மழை காலம் நாங்க கழிவு போடுறோம் பாத்தீங்கன்னா, இந்த காய்கறி கழிவுகள் எல்லாம், இது எல்லாமே நாங்க இந்த மண்ணுலயே போடுவோம். டெய்லி காய்கறி அறிகிற வெங்காய தோல், பூண்டு தோல், இந்த வெண்டைக்காய் தோல், இது எல்லாமே நாங்க என்ன பண்ணுவோம்னா, வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாம அந்த மாடியில இருக்க அந்த செடிகள்ல எடுத்துட்டு போய் போட்டுருவோம். இதுதான் அதோடைய உரம். நாங்க எக்ஸ்ட்ராவா அதுக்குன்னு மெனக்கெட்டு எதுவுமே நாங்க உரம் எல்லாம் போடுறதே கிடையாது. இந்த காய்கறி கழிவுகள் ரொம்ப எக்ஸ்ட்ராக்டா போகணும் அப்படின்னா, ரொம்ப பூச்சி அரிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் போச்சுன்னா, மாட்டு சாணம், அதுதான், அது மட்டுமே போட்டாலுமே போதுமானது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்க வெறுமனே மண்ணு மட்டும் வைங்களேன், மழை நல்லா புடிச்சு நீங்க பேக ரெடி பண்ணிட்டு, இந்த கழிவுகளை ரெடி பண்ணிட்டு, அந்த பேக மட்டும் வச்சீங்கன்னா, வெறும் மழை மட்டுமே பெஞ்சதுனாலே அந்த மழையில இருந்தே உங்களுக்கு தானாவே முளைக்கும் செடிகள். இதெல்லாம் வந்து நிறையவே அற்புதம். இப்ப எங்க வீட்டுல வந்து மிளகா, தக்காளி, கத்திரிக்காய், எங்களுக்கே ஆச்சரியம் தான். எங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும் போது நிறைய பச்சை பயிர் எல்லாம் கூட நாங்க சும்மா என் குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக பச்சை பயிருக்கு சும்மா முளை விட்டு அதை வந்து நட்டு வைக்க சொன்னோம் என் குழந்தைங்களை. அவங்க நட்டு வச்சதுல இருந்து ஒரு செடி முளைச்சு, அதுல இருந்து ஒரு பயிர் வந்து அதுக்குள்ள ஒரு பச்சை பயிர் இருக்கு. அது அவங்க கண் எதிர்க்க பாக்குறாங்க. ஒரு உணவு சாப்பிடுறது அந்த குழந்தைங்களுக்கு கடையில வாங்கி சாப்பிடுறதுன்னு சொல்லி நம்ம காட்டுறதை காட்டிலும், அது எப்படி வந்ததுன்ட்டு அந்த மண்ணை வச்சு நம்ம காட்டணும் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுடைய அறிவுக்கு இன்னும் பலப்படும். இந்த மாதிரி நம்ம காய்கறி கெமிக்கல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சியா நம்மளுடைய மாடி தோட்டம் வைக்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிற அந்த சொசைட்டில வந்து நம்ம தோட்டத்துக்குலாம் இடம் எல்லாம் விடுறதுக்கே வாய்ப்பே இல்லை. அப்படியே விட்டாலும் அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நம்மளுடைய மாடி தோட்டத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையானது அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாலே அதுவே போதுமானதாச்சு இல்ல. ஆனா எல்லாமே இப்படி எல்லா சீசனுக்கும் நம்ம வெளியில வாங்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியாது. நம்ம 100% வெளியில வாங்குற காய்கறியில அது 50 மாறலாம்,
25% இருக்கலாம். ஒரு நேரத்துல நம்மளுக்கு எல்லாமே 100% நம்ம வீட்ல கிடைக்கிற காய்கறியா கூட நம்ம வைக்கிற அளவு கூட நம்மளுக்கு கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் சொன்னேன், மதிய உணவுக்கு இயற்கை வாழ்வியல்ல நம்ம என்ன பண்ணலாம், நல்ல அரிசி காய்கறிகளுக்குரிய ஒரு சின்ன டிப் தான் கொடுத்துருக்கோம். சரி, அதுக்கப்புறம் இரவு உணவுக்கு போகலாம். இரவு உணவு என்ன டைமிங்குள்ள சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு இயற்கை வாழ்வியல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து 6 to 7 மணிக்குள்ள தங்களுடைய இயற்கை உணவை முடிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு 7 மணி 8 மணி, மேக்சிமம் 8 மணி, மினிமம் 7 மணி. 8 மணிக்கு மேல சாப்பிடுறது வந்து வேண்டாம் அப்படின்ட்டுதான் தோணுது. சோ என்ன என்ன உணவு எடுத்துக்கலாம், ரொம்ப ஹெவி ஃபுட் எடுக்கவே கூடாது. நீங்க அப்படியே ரொம்ப பசிக்குது, ரொம்ப நல்ல ஹெவி ஃபுட் வேணும் அப்படின்னா அது நீங்க காலையிலயோ இல்ல மத்தியானமோ நீங்க எடுத்துக்கலாம். இந்த இரவு நேரத்துல வந்து லைட் ஃபுட். ஆனா ஒரு சிலருக்கு வந்து பழகிடும். அதான் சொல்லுவேனே, நம்ம என்ன பழக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய உடல். ஒரு சிலர்லாம் நல்லா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு 9 மணி 10 மணிக்கெல்லாம் ஃபுல்லா நல்லா சாப்பாடை போட்டு குழம்ப போட்டு அப்ப மத்தியானம் சாப்பிடுற மாதிரியான ஒரு விருந்த ஒரு நைட்டு சாப்பிட்டு அவங்க தூங்குனாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அது அவங்களுடைய பழக்கமாகப்பட்டது அந்த உடல்ல வந்து செட் ஆயிடுச்சு. சோ அதை உடனே மாத்தவே முடியாது. நான் இப்ப சொல்றேன்றதுனால உடனே வந்து நைட்டு வந்து நிறைய சாப்பிட்டவங்க டக்குன்னு ஒரு அப்படின்லாம் மாத்தவே முடியாது. எதுவுமே ஒரு நாள்ல மாறவே மாறாது. சோ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறணும். அததான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு நாள் பழகுங்க. ஏன்னா வந்து எடுத்த உடனே இப்ப நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு 6 to 7 நீங்க 8 மணிக்கு நல்லா ஃபுல் கட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு 6 to 7 கொஞ்சமா ரசம் சாதமோ ஒரு துவையிலையும் வச்சு சாப்பிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணிக்கு மேல தூக்கம்ன்றது ஒண்ணு வரவே வராது. ஏன்னா உங்க வயிறு ஆகப்பட்டது நல்லா சாப்பிட்டு பழகந்தனால 1 மணிக்கு மேல உங்களை வந்து அவ்வளோ ஒரு பசி வந்து உங்களை வந்து அப்படி இழுக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களால நிம்மதியான தூக்கமும் இருக்காது, பீஸ்ஃபுல்லாவும் இருக்காது. இது எல்லாமே வந்து ஒரு இயற்கை வாழ்வியலுக்கான ஒரு சின்ன லிஸ்ட் தான். இப்படிதான் வாழணும்ட்டு கட்டளை கிடையாது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுதான் நல்ல வாழ்க்கை. ஆனா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதே இயற்கை வாழ்வியலாவும் இருக்கணும். அப்படி நீங்க மாத்திக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க பண்ணலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், 3 to 9 மணிக்குள்ள சாரி 9 மணில இருந்து 3 மணிக்குள்ள நம்ம நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கணும். ஏன் அந்த 9 மணில இருந்து 3 மணிக்குள்ள நம்ம ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கணும் அப்படின்னா, அந்த 9 மணில இருந்து அந்த 3 மணி இருக்கு பாத்தீங்களா, இரவு நேரம், அது வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வந்து அதிகப்படியான வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம். நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம், நம்ம உடலுக்காக நம்ம ஒண்ணு பண்றோம், நமக்காக ஒண்ணு பண்றோம் அப்படின்னா இந்த தூக்கம் தாங்க. இத மட்டும் நீங்க கரெக்டா தூங்குனீங்கனாலே அந்த உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்திக்கவும் செய்யும். எதனா கழிவுகள் இருந்தா அதை வெளியே படுத்தும். எல்லா வேலையும் உங்களுக்கு அது கரெக்டாவும் முடியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து 9 to 3 படுக்கை நேரமா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம காலையில இருந்து ஒரு நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு டைமிங் போட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு சொல்லியாச்சு. விடிய காலைல நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கலாம் இது பார்த்தோம்னா 3 to 6 மணிக்குள்ள எழுந்துக்கிறது. அதாவது 3 மணிக்கு தான் எழுந்துக்கணும்னு கிடையாது. 4க்கும் எழுந்துக்கலாம், 4:30க்கும் எழுந்துக்கலாம், 5க்கும் எழுந்துக்கலாம், எப்படி வேணாலும் எழுந்துக்கலாம். ஆனா 3 to 6 மணிக்குள்ள, அதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த நேரத்துல முழிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய லட்சியத்தை சீக்கிரமா அடைவாங்க அப்படின்ட்டு நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சோ ஏன் அப்படின்னா அது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு எழுந்து ஒரு சின்ன பிரேயர், அதாவது கடவுளை தியானம் பண்றவங்க பண்ணிக்கலாம். சோ ஒரு கடவுளை நினைச்சுக்கிட்டு நம்ம பண்றது, உடற்பயிற்சி செய்யணும், யோகா பண்ணணும், அதுக்குரிய எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமா ஒரு 100% உங்களுடைய உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்து அதுதான். இல்ல படிக்கிறவங்க ரொம்ப பெரிய படிப்புலாம் படிக்கிறோம், நம்ம இன்ட்ரெஸ்டானா இந்த டைமிங்ல நம்ம எழுந்து படிக்கிறது வந்து ரொம்பவுமே சிறப்பான ஒண்ணு. இன்னொன்னு வந்து காலையில எழுந்த உடனே வந்து ஒரு வெத தண்ணி குடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய நேற்றைய கழிவுகள் நம்ம சாப்பிடுற உணவுகள்ல வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் டெய்லி பேசிஸ்லயே நம்மளுடைய உடம்புல கழிவுகளும் சேரும். நம்ம இப்ப இன்னைக்கு கழிவு நீக்கம் பண்ணிட்டோம், அப்பா உடம்பு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது. நம்ம நேத்து சாப்பிட்ட உணவு அதுவே நல்ல பொருள்கள் வந்து உறிஞ்சி உடம்புல சக்தியா மாறுற மாதிரி ஒரு விஷயம் எடுத்தா அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சோ அந்த கெட்டதாகப்பட்டது கழிவுகளா வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டா டிஸ்போஸ் ஆகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், உடம்புக்கு ஒரு ஹெல்ப் என்னன்னா
வித தண்ணீர் வந்து நம்ம ஒரு சொம்பு நம்மளால முடிஞ்ச அளவு கொஞ்சம் குடிச்சிங்கன்னா அப்படி ஒரு 45 மினிட்ஸ் நீங்க எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. அந்த வித தண்ணியை குடிச்சிட்டு இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது அழகாகப்பட்டது அந்த குடல் வந்து ஃபுல்லா சுத்தமாகி உங்களுக்கு வந்து ஃப்ரீ மோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு நாளைக்கான இயற்கை வாழ்வியலுக்குரியது இதுதாங்க. ஓகேங்களா? இதுல வந்து ரொம்ப இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பேதிக்கு எடுக்கணும். பேதிக்கு எப்படி எடுக்கிறது, அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இயற்கை முறையில எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். பேதிக்கு எடுக்க சொல்றாங்க அப்படின்றதுனால போய் டேப்லெட்டை வாங்கி எடுக்கிறதுனால இருக்கிற கழிவுல இன்னும் கொஞ்சம் கழிவை சேர்க்கறது தான். சரிங்களா? கடுக்காய் தூள் இன்னும் நிறைய இருக்கு. நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகள்லயும் இருக்கு. இல்லைன்னா நம்ம உப்பு வேதின்னு சொல்லுவாங்க. ஸோ வெறும் பச்சை தண்ணியில கல்லுப்பை கலந்துக்கிட்டு காலையில இருந்து நம்மளால உடம்பு தாங்குற அளவுக்கான உப்பு கரிப்போட குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடைய நம்ம உடல்ல இருக்க வயிற்றுல இருக்க மொத்த கழிவுகளும் வெளியே வரும். நம்ம தொண்டை பகுதி நுரையீரல் பகுதியில் இருக்கிறதெல்லாம் வாமிட்டா வெளியில வரும். ஸோ இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கழிவு நீக்கம் நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து அது பொதுவா இருக்கு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்ட்டு ஒரு நீர் விரதம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீர் விரதம்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு ஃபாஸ்டிங் தான். நம்ம வந்து முன்னோர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஏகப்பட்ட ஃபாஸ்டிங் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை இதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்படிலாம் இன்சு வச்சு இப்படியாவது நம்ம வர தலைமுறைகள் வந்து விரதம்ன்ட்டு ஒண்ணு இருப்பாங்க அப்படின்றதுக்காக செஞ்சுட்டு போனதுதான். அதை நம்ம கொஞ்சம் மறந்துருக்கோம். ஸோ நம்ம அம்மாங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க விரதம் படி. ஆனா நம்ம வந்து இந்த நாள்ல தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயா இருக்கோ அன்னைக்கு வந்து ஒரு நீர் விரதம் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இந்த நீர் விரதம் வந்து ரொம்பவே பெஸ்ட். உங்க உடல் கழிவுகளுக்கு உங்க உடம்புக்கு ஆற்றல் கொடுக்கறதுக்கு, உங்க வயிறுக்கு வந்து ஓய்வு, நீங்க எவ்வளவு உங்க வயிறுக்கு நீங்க ஓய்வு கொடுக்குறீங்களோ ரொம்பவே ஸ்ட்ரென்த்துங்க. நம்ம நிறைய பேர் நினைப்போம் நல்லா சாப்பிடு 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 சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வந்து எல்லாமே நம்ம ஆரோக்கியமா இருந்துடலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னும் கேட்டா எனக்கு தெரிஞ்சு நீங்க எவ்வளவு வந்து உங்க குடலை வந்து கதற வைக்கணும், நல்லா கதறணும். உங்க குடல் வந்து பசிக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்க எவ்வளவு கதற வைக்கிறீங்களோ அப்போ நீங்க அந்த உணவை கொடுங்க. அதுதாங்க உண்மையாவே ஸ்ட்ரென்த். நீங்க அந்த பசின்ற ஒண்ணு இல்லாம நீங்க திணிக்கிற திணி வந்து கிடையாது. நான் நிறைய குழந்தைங்களை பார்த்திருக்கேன். அவங்க அம்மாமார்கள் எல்லாம் சோறை வச்சுக்கிட்டு நல்லா ஊட்டுன்னு ஊட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு பசிக்குதா இல்லையா அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. ஆனா ஒரு நாளைக்கு என் புள்ள நல்லா சாப்பிடணும், நல்லா புசு புசு புசுன்னு இருக்கணும் அப்படின்ற. குழந்தைங்க வந்து புசு புசுன்னு இருக்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால அந்த குழந்தைங்களுக்கு பசி எடுக்கிறதுக்கான வேலையை நம்ம பண்ணணும். அதுங்களை நிறைய வேலை வாங்கணும், நிறைய குதிச்சு விளையாட வைக்கணும். எல்லாமே அதேதான், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் தான். நம்மளுக்கும் நம்ம நிறைய பசிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய உடலுக்கு வேலை கொடுக்கணும், அதிகப்படியான வேலை. இப்ப நம்ம இருக்கிறதுலயே வந்து நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாஷிங் மிஷின் எல்லாமே மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு துணியெல்லாம் கையில துணிங்க, வீட்டெல்லாம் மாப் போட்டு தொடங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணினா ஆட்டோமேட்டிக்காவே அந்த பசின்ற உணர்வு நம்ம உடலுக்கு வரும். நம்ம டயர்ட்னஸ் எல்லாத்துக்குமே இதுதான் வந்து ஒரு நாள்ல நான் நகர்ப்புறத்துல தான் இருக்கேன், இயற்கை வாழ்வியல் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்றத தான் வந்து நான் ஒரு சின்ன லிஸ்டா போட்டிருக்கேன். ஸோ இந்த இயற்கை வாழ்வியலை தான் நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். இது ஒரு நாளைக்குரிய ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ஸ் தான், நான் குறிப்பு தான் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். நீங்க இதுல வந்து மோஸ்ட்லி எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னும் இயற்கை வாழ்வியல் பண்ண முடியும்ன்றத நம்ம பேசலாம். நம்ம வந்து பழைய பழக்கங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் பண்ணதுல இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் நம்மளுக்கு இந்த தலைமுறைகளுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாற்றம் பாத்தீங்கன்னா, நம்ம எதுல வந்து நம்ம உடலை கவனிக்காம விட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், என்னென்ன மாற்றங்கள் நம்மளை ஈர்த்து இருக்கு, நம்மளுடைய கவனம், அதாவது சொல்றோம் பாத்தீங்களா, நம்மளுடைய மனம் எங்க குவிக்கப்படுதோ அங்க அந்த வேலை நம்மளுக்கு கரெக்டா நடக்கும். நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்து மேல, அவங்க செய்யற வேலைகள் மேல, இது மேல மட்டும்தான் அந்த கவனத்தை வச்சிருந்தாங்க. சோ அதனால அவங்களுக்கு அந்த அறிவுக்கு எட்டி இருக்கு, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம சந்ததி நல்லா இருக்கும். ஆனா நம்மளால வந்து நம்மளுக்கு ஒரு கெட்ட பொருள் கொடுத்தா கூட அது ஏன் அந்த கெட்ட பொருள்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல. ஏன்னா நம்ம வந்து அந்த மனம் குவிக்கக்கூடிய அந்த இடத்துல நம்மள இல்ல, அந்த குவிக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். அதாவது நம்மளுடைய எண்ண அலைவரிசையை நம்மள சரியா வச்சிருக்கு நம்மளால முடியல. சரிங்களா? சோ அதுக்கு என்னென்ன பண்றாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் டிவி. உங்க டிவி எப்போ நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அதுல இருந்து தாங்க. நமக்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து புத்தகம் படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்ல, அது ஃபுல்லா நம்மளுக்கு வந்து இப்போ மறக்கடிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த டிவி தான். நம்ம முன்னாடிலாம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சும்மா வீட்டுல இருக்கிறோம், போர் அடிக்குது அப்படின்னாலே ஜஸ்ட் ஒரு லைப்ரரி போயிட்டு புக்கை படிக்கிறது, இது மூலியமா அறிவு எப்படி வளர்த்துக்கிறது. ஆனா இப்பெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடையாது. டைம் ஒரு 1 hour நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குதா, ஓகே நம்ம இங்க டிவி பார்க்கலாம். டிவில என்ன ஓடுது, நாடகம், சீரியல், சினிமா, பாட்டு. அந்த 1 மணி நேரம் முடிஞ்சிச்சு. அந்த 1 மணி நேரம் நீங்க ஓய்வு எடுத்ததான்னு அர்த்தமா? வேலைலாம் செய்றீங்க, அந்த 1 மணி நேரம் ஓய்வு எடுக்கலாமேன்னு டிவி பக்கத்துல உட்காருங்க. அது நீங்க ஓய்வு எடுக்கதா அர்த்தமே கிடையாது. உங்க மூளைக்காகப்பட்ட வேலையை கொடுக்குறீங்க. உடல் வேலை செய்யறது ஓகே, வந்தவருக்கு இந்த டிவியை பாக்குறதுனால அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க போகுது. சோ அப்போ உங்க உடம்புக்கு நீங்க எங்க ஓய்வு கொடுக்குறீங்க? சரி, ஓகே, டிவி பார்த்தோம், சரி காரு, வண்டி. நானும் தாங்க வண்டி வச்சிருக்கேன். நான் வந்து எல்லாரும் சொல்றேன், நானும் தாங்க இது இப்போ எனக்கு எங்கேயாவது கடைக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 to 4 minutes நடந்து போய் வாங்குற அளவுக்கு தான் இருக்கும். ஆனா வந்து நான் அந்த மாதிரி போக மாட்டேன். அதான் பைக் தான் இருக்கே, சாவி எடுத்தோமா அந்த 3 நிமிஷம் நான் நடந்து போய் அந்த பொருளை நான் வாங்குறது கூட எனக்கு ஒரு சோம்பேறி. நடந்து போக மாட்டேன். அந்த சோம்பேறித்தனம் எப்படி வந்ததா, ஏன்னா வண்டி இருக்குல்ல. அதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து இதுல வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் டாய்லெட். வெஸ்டர்ன் டாய்லெட்லயே இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டானது. ஆனா இப்போ நம்மளால இல்ல, ஒரு சிலரால அந்த பழக்கத்துல இருந்து வெளியிலயே வர முடியல. அந்த மாதிரி மாறிடுச்சு. வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்தீங்கன்னா இதனால என்ன கெடுதல்ன்றதை விட நம்மளோட இந்தியன் டாய்லெட்னால என்ன நன்மைகள்ன்றத அப்படி சொல்றேன். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச இந்த இந்தியன் டாய்லெட்டால அந்த மாதிரி பொசிஷன்ல உக்காந்து போகும்போது நம்மளுடைய அது ஒரு ஆசனம். இந்த ஆசனம் பண்றதுனால நம்மளுக்கு அவங்களாம் 90 வயசுக்கு மேலயும் அவங்களா இருந்து அவங்க நிலைமையில இருந்து இந்த கால் மூட்டுல இருந்து கழிவுகள் முழுமையா வெளியேறதுக்கு உதவக்கூடிய அந்த தொடை பகுதிக்குள்ள அந்த கழிவுகள் பகுதியை நல்லா பண்ணி எல்லாமே முழுமையா. ஆனா வெஸ்டர்ன் டாய்லெட்ல வந்து உங்களால கழிவுகள் முழுமையா வெளியேறாது. நீங்க சிட்டிங் பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அது முழுமையான கழிவுகள் வெளியேறாது, பாதி கழிவு தான் வெளியேறும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய குப்பையா போயிட்டு உங்க வயிற்றுலதான் தங்கும். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டா பார்க்கணும். சரிங்களா? இதோட பேசிக் வந்து இதுதான். நெக்ஸ்ட் மொபைல் ஃபோன் வந்துச்சு அப்படின்னோடனே, ஆமா மொபைல் ஃபோன் தேவைக்கு பயன்படுத்தணுங்க. அதாவது நல்லது கெட்டது பத்தி நம்மளுக்கு அலசி ஆராய தெரியும் இல்லையா? நம்மளுடைய தேவை எது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அளவுக்கு மட்டும்தான் மொபைல் போனை பயன்படுத்தணும். 24 மணி நேரமும் மொபைல வச்சிருக்கிறது, குழந்தைங்க கேட்டா சாப்பாடு போடும் போது மொபைல வச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் போனு இதெல்லாம் ரூல்ஸா கொண்டு வரணும். மொபைல், லேப்டாப் இதெல்லாம் கொடுத்தாதான் உனக்கு சோறு, இல்லைன்னா சோறே கிடையாது அப்படின்னு. அதுக்கு அவங்க பட்னியாவே இருக்கட்டும், அந்த போனை பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு சாப்பாடு அவங்க நிறைய ஒரு 10 வாய் அவங்க அந்த போனை பார்த்துட்டு வாங்குற சாப்பாட்டுக்கு அவங்க சாப்பிடவே தேவையில்லை. அதுக்கான பலனே கிடையாது அவங்களுக்கு. அந்த போனை வாங்கிட்டு 1 வாய் 2 வாய் சாப்பிடுறாங்களா, ஓட விடுங்க. நல்லா ஓடி பசி எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறமா கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைல் வந்ததுனால நம்ம என்ன மிஸ் பண்றோம் அப்படின்னா, கடிதம், லெட்டர்ஸ்ல நம்ம எழுதுவோம் பாத்தீங்களா? அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து லெட்டர் வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம். அந்த பழக்கம் எல்லாம் ஃபுல்லாவே இந்த போன் வந்ததுனால ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம போன் பண்ணி சொல்லிடுறோம். நம்ம இது ஃபாஸ்டா இருக்கு. பட் ஆனா அந்த லெட்டருக்குரிய ஒரு சந்தோஷம் எல்லாம் நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு அவ்வளவா கொஞ்சம் கிடைக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கணினி, கம்ப்யூட்டர்னால ஒர்க்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ல எப்ப என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் நமக்கு வந்து டப்புன்னு நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. ஆஃபீஸ் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து இப்போ டாப் மோஸ்ட்ல இருக்கிறது வந்து இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தான். இதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப மறக்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம முன்னாடி வச்சிருந்த ஆஃபீஸ் ஒர்க்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு அது ஒரு ரெக்கார்டா வந்து செட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அது ரெக்கார்ட் மெயின்டைன்ஸ் பண்ணணும். திடீர்னு அது கேட்டாங்கன்னா அந்த நம்பர் படி நம்ம எடுத்து பார்க்கணும். கம்ப்யூட்டர்ல பாக்குற மாதிரி தான். ஆனா அந்த கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நீங்க 1000 தட்டிடலாம். அந்த கையில பண்றது வந்து ஒரு 100 தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒர்க் ஸ்லோவா இருக்கும். பட் ஆனா அந்த எழுதுற பழக்கத்தையே நம்ம மறந்துட்டோம். கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வந்ததுனால இதுல நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ஃபாஸ்டான லைஃபுக்கு இதுவுமே ஒரு முக்கியமான இதுவா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏசி.
ஏசி பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏசின்னு ஒண்ணு வந்த பிறகுதான் நமக்கு இயற்கையான காத்தோடைய ஃபீல் நம்ம அனுபவிக்கவே இல்லை. மரத்தடியாண்ட நம்ம தாத்தா பாட்டிலாம் நல்லா ஜாலியான அவங்க லைஃப் நான் சொல்லலாம். நமக்கு வந்து இங்கெல்லாம் ஒரு மரம் வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வீடாக்கிட்டாங்க. சோ இந்த இருக்குல்ல வந்து இயற்கை காத்த வந்து நமக்கு வந்து ரசிக்கக்கூடிய தன்மையை வந்து நம்ம இழந்துட்டோம் இந்த ஏசியால. இந்த ஏசி வந்து நம்மளுக்கு வெயில்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா குளுகுளுன்னு இருந்துடலாம் அப்படிலாம் நிறைய விளம்பரம் எல்லாம் வருது. சோ அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து நம்மளுடைய வெயிலோட நிலைமை என்னன்னு தெரியுங்களா? நம்மளுக்கு இன்னும் வெயில் காலமே வரல, ஆனா இப்பவே நமக்கு இப்படி அடிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? அதோட பேஸே இந்த ஏசி தான். நம்மளுடைய ஓசோன் படலத்தை எல்லாத்தையும் ஃபுல் ஹோல் பண்ணியாச்சு. ஒரு ஒரு நம்மளுடைய 6ஆம் அறிவு பயனுள்ளதா நம்ம செயல்பட்டோம்னா ஓகே. ஒரு கெடுதல் நம்ம சொல்றோம், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் நம்ம ஏசியை போட்டுட்டு தான் தூங்குவோம். அதுதான் நம்மளால மாத்திக்க முடியாது. பழக்கம், நம்மளுடைய பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்தணும் அப்படின்றதுதான். நெக்ஸ்ட் வங்கி கார்டு, ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுனால பணம் பரிவர்த்தனை, பணத்துடைய மதிப்பு நமக்கு தெரியாம போயிருச்சு அப்படி சொல்லலாம். ஆமா, ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டு போறோம் ஒரு கடைக்கு அப்படின்னா ஒரு 250 ஆகுதுன்னா ஒரு சரி ஓகே, ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுதே, ஒரு பொருளை வச்சுட்டு வந்துருவோமே. இப்ப குழந்தைங்க ஆசைப்பட்டுச்சிங்க அப்படின்னா, இல்லடா காசு இவ்வளவுதானே எடுத்துட்டு வந்தேன், அந்த சிக்கனம்ன்ற ஒண்ணு வந்து நம்மளுக்கு அப்போ இருந்துருது. இந்த ஏடிஎம் கார்டுன்னு ஒண்ணு வரவே நமக்கு வந்து காசு 200 ரூபாய் இருக்கா, சோ அதான் கார்டு இருக்குல்ல, கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு போக வேண்டியதா. குழந்தை ஆசைப்பட்டால சோ நம்மளால அதை வந்து நல்லதுதான் நம்ம செய்யறோம், எமர்ஜென்சிக்கு நிறைய நல்லதுதான் பண்ணுது. இருந்தாலும் வந்து சேமிப்பு, பணத்துடைய மதிப்பை வந்து நமக்கு உணர்த்துவதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா சென்ட், வாசனை திரவியங்கள். இந்த வாசனை திரவியங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இதெல்லாம் வந்ததுனால நம்ம என்ன மறந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூக்களுடைய உண்மையான வாசத்தை நம்ம மறந்துட்டோம். நம்மளாம் எவ்வளவு எத்தனை பேருக்கு நல்லா அந்த உண்மையான ஸ்மெல் நீங்க பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியல. இந்த மல்லிப்பூலாம் எடுத்து நீங்க ஸ்மெல் பண்ணிருக்கீங்களா? சோ நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. ஆனா எல்லாரும் பண்ணிருப்பீங்களான்றது டவுட் தான். இந்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து சுத்தமா கிடையாது. சும்மா வந்து அம்மா அப்பா தான் அடிக்கிறாங்க பர்ஃப்யூம், எனக்கும் அடிச்சு விடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பர்ஃப்யூம் சென்ட்ல வர ஸ்மெல்ல பழகுன ஒரு குழந்தையால அந்த பூக்களுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அப்படி கம்மியா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூக்களுடைய நேச்சுரல் ஸ்மெல் வந்து கொஞ்சம் மட்டமா தெரியும். அவங்க பர்ஃப்யூம் அந்த கெமிக்கல் ஸ்மெல் தான் ரொம்ப ஹையா தெரியும். அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. சோ அதை நம்ம மறக்கிறோம். நெக்ஸ்ட் ஹோட்டல் உணவு. நம்மளுடைய பாரம்பரிய உணவு சமையலையே மறந்து, ஒரு வீட்டுல ஒரு அம்மா சமைக்கிறாங்கன்னா தன் குழந்தை வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், அவங்க நல்ல அன்பையும் சேர்த்து சமைக்கிறதுனால அதுல ஒரு ருசி இருக்கும். இந்த ஹோட்டல்ல வந்து வியாபார நோக்கம், அவங்க வந்து டேஸ்டுக்காக அடிக்கடி சாப்பிடணும். அவன் என்ன கலக்குறான், என்ன போடுறான், அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. வெரைட்டிஸ், கலர்ஃபுல், எவ்வளவு வேணாலும் கலர்ஸ் கலக்கலாம், எவ்வளவு வேணாலும் கெமிக்கல்ஸ் கலக்கலாம். டேஸ்ட் இருந்தா என் கடையில கூட்டம் அதிகமா இருக்கும். சோ அவன் கண்டதை கலந்து கொடுத்தாலும் நம்ம எவ்வளவு காஸ்ட்னாலும் வாங்கி சாப்பிடுவோம். முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு எங்கேயாவது வெளியில போனா ஹோட்டல் போலாம் அப்படின்னு, இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு வீக்கெண்டாவது நம்ம ஹோட்டல்ல கொண்டாடி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் இப்ப போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்ததுனால நம்ம என்ன மறந்துவோம் அப்படின்னு பார்த்தா, டைரக்டா பேசுறத மறந்துட்டோம். அதுதான் இதெல்லாம் வந்ததுனால இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு தொகுப்பா நான் எடுத்திருக்கேன். சோ நம்ம வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான தலைப்பு தான் இது. இயற்கை வாழ்வியல் முறையில நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஏற்றமா இருந்தாலும் உங்களுக்கு தலகணம் அப்படின்றது ஒண்ணு வரவே வராதுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் பணம் வந்தோடனே ஓவரா ஆடுறான் அப்படின்ற அந்த பேச்சு இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து அந்த மனுஷங்க கிட்ட இருக்கு. அந்த இயற்கை வாழ்வியல்ல வாழுறவங்களுக்கு கண்டிப்பா அது நான் உணர்ந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு ஏற்றமான சூழல் இருந்தாலும் நீங்க நடுநிலை தன்மையோட இருப்பீங்க. நீங்க எவ்வளவு மட்டமான லெவலுக்கு போகணும், எவ்வளவு தாழ்ந்து போற ஒரு நிலையில நீங்க இருந்தாலும் அங்கேயும் நீங்க நடுநிலையா தான் இருப்பீங்க. சோ வந்து அதாவது கீழ்மட்டமா இருக்கும், அதாவது கீழ்மட்டம் நான் சொல்ல மாட்டேன், இறக்கம். நம்ம வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கும். அந்த இறக்கத்திலையும் வந்து இந்த இயற்கை வாழ்வியல்ல இருந்து, அதாவது ஒண்ணுமே இல்ல நீ ரோடுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலயும் நீங்க தற்சார்பா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் போது நீங்க யாருக்காக எதை எதிர்பார்க்கணும்?
இப்போ நான் இந்த கெமிக்கல் லைஃப் ஸ்டைல நான் பழகிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஷாம்பு, கண்டிஷனர்ஸ், இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அட்லீஸ்ட் அந்த கெமிக்கல் ஐட்டம் யூஸ் பண்றதுக்கே ஒரு மாசத்துக்கு நான் 3000 ரூபாய் வைக்கணுங்க. ஓகேங்களா? இந்த இயற்கை சூழல்ல நான் வரனா 350 ரூபாயில இருந்து 500 ரூபாய் நான் என்ன பாத்துக்கிறேன். சோ நான் இது வந்து ரொம்ப சீப்பா நான் சொல்லல. நல்ல ஆரோக்கியமான பொருளை சொல்றேன். இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் அது தனி. நம்ம ஒரு இப்ப டைன்னு சொல்றேன். இப்ப முக்காவாசி பேருக்கு வெள்ளை நிறம் தான் அந்த ஷாம்பு கிம்பெல்லாம் யூஸ் பண்ற தொட்டு. ஸோ வந்து நம்ம பாத்தீங்கன்னா அதுக்கு டைன்னு ஒண்ணு யூஸ் பண்றோம் பாரு, அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பயங்கரமா இருக்கும். அது இப்ப தெரியாது உங்களுக்கு. சோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்மளா வந்து காசை வந்து ரொம்ப அதிகமா செலவு பண்ணி நம்மளாவே வந்து வாங்கி கட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம வெளிப்படையாவே சொல்லலாம். சோ அதுதான். ஓகே, நம்மளுக்கு கடைசியா வந்து இது மட்டும் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஹெல்த், உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்ம உடல் நலத்தை ரொம்ப நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கணும். இன்னொன்னு வந்து அந்த உடல் நலத்தை நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கணும்னா என்ன செய்யலாம்? ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு, தூக்கம், அதுக்கப்புறமா உடற்பயிற்சி, இந்த மூணுத்தையுமே நீங்க கரெக்ட் லெவல்ல பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உடல் நலம் பர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் மனம் பத்தி பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷம் நீங்க எதையுமே சிந்திக்காம எந்த எண்ண ஓட்டங்களையும் சிதற விடாம உங்களால ஒரு 5 நிமிஷம் உங்களால உங்க மூச்சை மட்டுமே கவனிக்க முடியுதுங்கன்னா நீங்க தாங்க மனசுல வந்து டாப். எதுனா ஒண்ணு குறுக்கிட்டாலுமே கிடையாது. உங்க மனசு வந்து ரொம்பவுமே அலைப்பாயுதுன்னு தான் அர்த்தம். அது நீங்க 1 நாள் 2 நாள்ல எல்லாம் வராதுங்க. நீங்க வந்து தியானம், மெடிடேஷன் அதை பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். ஆனா நீங்க மனதளவுலயும் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா உடல் மனம் இந்த ரெண்டுமே வந்து நீங்க பக்குவமா உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஊரை திருத்துறோம் இதெல்லாம் விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்க நல்லா ஸ்ட்ராங்கபிள் பர்சனா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும். இதை மெயின்டைன் பண்ணீங்கனாலே மத்தவங்க பார்ப்பாங்க. நீங்க மத்தவங்களுக்குலாம் அறிவுரை எல்லாம் சொல்லவே வேண்டாம். இதை நீங்க பார்க்கும் போதே அவங்களே வருவாங்க. இது நீங்க எப்படி பண்றீங்க, அது பண்றீங்க, இது அப்படின்னும் போது அப்போ கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா நம்ம அன்வான்டா வந்து நம்ம நிறைய அறிவுரைகளை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளதான் வந்து இது பண்ணுவாங்க. சோ வந்து நம்ம வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்குரியவங்க அவங்க நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க தானாவே. சோ அவங்களுக்கு நம்ம எதனா சொல்லிக்கலாம். சோ உடல் மனம் இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்தை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் கேஸ் வராது. 3வது ஒண்ணு இருக்கு முக்கியமானது, சொசைட்டி. அதாவது நம்ம சொசைட்டின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன நல்லது பண்ணாலும் குத்தம் தான், கெட்டது பண்ணாலும் குத்தம் தான். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து பிளைண்ட் பண்ணிக்கவே கூடாது. சரி, நம்ம எப்படி ஒரு குதிரைக்கு எப்படி ஒரு கடிவாளம் போட்டு அதோட இலக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குமோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃபை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். பக்கத்துல நல்லா சூப்பரா வாழறான் அவனை பார்த்து நம்ம பொறாமையும் பட தேவையில்ல, இவன் டவுனா வாழறான்னு நம்ம இதுவும் பண்ண தேவையில்ல. அவங்க உங்களுடைய செய்த கர்மாஸ் வந்து அவங்க உங்களுக்கு தான் வரும். அது அவங்கவுங்க கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். அவங்களுக்குரிய உதவி வேணா நம்ம செய்யலாம், அவங்களுக்கான வழிகாட்டுதல் அந்த மாதிரி வேணா நம்மளால முடிஞ்சதை சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த சிவசிவா அன்பே சிவம் சேனல்ல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இயற்கை வாழ்வியல் தலைப்பு கொடுத்து நான் என்னோட பேச்சை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயசுதா அம்மா. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம முதல் போன் பண்ணும் போதே நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? இயற்கை பிரசவம் அப்படின்னா நீங்க முதல்ல எனக்கு போன் பண்ணீங்க. ஐயா பேசி முடிச்சு ஐயா வந்து இயற்கை பிரசவம் எப்படி பண்றது, இயற்கை முறையில டெலிவரி எப்படி பண்றதுன்னு எனக்கு போன் பண்ணீங்க. ஆனா நீங்களே உண்மையிலேயே இயற்கை வாழ்வியல் தலைப்புல பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்க வாழ்க்கையில உங்களால பேசும்போது நீங்க அனுபவிச்ச பல்வேறு வகையான விஷயம், நிறைய விஷயத்த ஃபுல்ஃபில்லா இது வந்து நீங்க பேசுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு ரெக்கார்டிங் நீங்க கேட்டு பாருங்க, எல்லாமே மேல் போக டச் பண்ணி தான் வச்சிருக்கேன், ஏதாவது இன்டெப்டா போகல. ஒவ்வொரு தலைப்பு நீங்க பேசினாலே குறைஞ்சிரும். நீங்க தெரிஞ்சு இந்த இயற்கை வாழ்வில குறைஞ்சிரும் ஒரு 30 கிளாஸ் ஆச்சு வரும். ஏன்னா அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா உணவு முறை, ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங்கை பத்தி பேசினாலே ஒரு நாள் ஆயிரும். குழந்தை வளர்ப்பை பத்தி பேசினாலே ஒரு நாள். அதே மாதிரி வந்து
டீடாக்ஸ், அதாவது கருவி நீக்க பயிற்சியை பத்தி பேசணும்னாலும் குறைஞ்சது 2 கிளாஸ் ஆகும். ம். கருவி நீக்க பயிற்சி பேசணும்னாலும் அதே மாதிரி குளியலை பத்தி பேசணும், நம்ம என்ன குளியல் முறையை பத்தி பேசணும்னாலும் அது ஒரு கிளாஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லுமே அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. உணவு முறை எப்படி சாப்பிடுறது அப்படின்றத எடுத்து பேசணும்னாலே ஒரு கிளாஸ். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு மணி நேரத்துல அடக்கி கொடுத்தது கொரோனா கோவிட். 1 மணி நேரம் கூட இல்ல, 45 நிமிஷம். ஏன்னா அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் இருக்கிறதுலயே மக்கள் பண்ற முக்கியமான தப்பு என்ன தெரியுமா? ஜுரம் வருது அப்படின்னா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணலாமா, ஒரு மாத்திரை போடலாமா? இதுதான் நீங்க பண்ற தப்பு. ஜுரம் என்னோட இது. ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, என்ன பண்ணுவாங்க? மாத்திரை பேராசிட்டமால் இந்த மாதிரி சம்திங் மாத்திரை எழுதி கொடுத்து இடுப்புல ஒரு ஊசி போடுறாங்களா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஊசி போட்டு வந்தோமா பொருத்தமா. இப்பெல்லாம் ஒரு ஊசி போடுறதுல 2 ஊசி ஆக்கிட்டானுங்க ஹாஸ்பிட்டல்ல. டக்குனு ஜுரம் போயிடும். ஆமா, உடனே வந்துச்சுன்னா உடனே முடிஞ்சிடும். காலையில வந்தா இன்னைக்குள்ள முடிச்சிடணும். இல்ல ஈவினிங்லாம் கூட பழைய ட்ரெண்டு. இப்ப புது ட்ரெண்ட் தான் தெரியுமா? 2 மணி நேரத்துல ஜுரம் விட்டுறணும். அதுதான் ட்ரெண்ட். இப்போ ஊசி போட்டு போய் ஒரு 2 மணி நேரம் தூங்கி வச்சா ஜுரம் விட்டுறணும். குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, 2 ஊசி தான். குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களுக்கு குறைஞ்சது வந்து ஊசின்ற விஷயம் வந்து தடுப்பூசியை தவிர வேற 2 ஊசியும் போடக்கூடாது. ஏன்னா இங்க பண்ற நம்ம தப்பு என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, இயற்கை வாழ்வியல் கூட எடுத்துட்டு வரதில்ல. இன்னைக்கு கூட ஒரு போன் ஆக்சுவலா நான் அப்ராட்ல இருந்து போனு. அவங்க குழந்தைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஷியஸ் ஆக்சுவலா 9 மாசம் குழந்தை. அங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம இங்க இயற்கை வாழ்வியல வந்து சின்ன குழந்தைங்களை என்ன பண்ணுவோம், இடுப்புல மிஞ்சி போனா காட்டன் துணி கட்டுவோம். அங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு டயபர்ஸ் கூட இல்ல, டயபர்ஸுக்கு மேல ஒரு ட்ரெண்ட் சொன்னாங்க. அந்த ஜெட்டியே வந்து பிளாஸ்டிக் ஜெட்டியா. ஐயோ, புரியுதுங்க நான் சொல்ல வர்றது? அந்த அளவுக்கு கலாச்சாரம் மாறி போயிருக்கு. அந்த யூரின் மோஷன் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாதாம். அந்த பெட்டு வந்து ஈரப்பதம் வந்து வெளியே தெரியக்கூடாதாம். அந்த உண்மையா சொல்றேன், அந்த குழந்தையோட அந்த பிரைவேட் ஏரியா எனக்கு போட்டோ அனுப்பிச்சு விட்டாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது பொம்பளை குழந்தை, அப்படியே செவன்னு இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஃபுல்லாவே அவங்களை குச்சி திட்டி இந்த மாதிரிலாம் ஏமா பண்றீங்க. இப்பங்க அவங்க வந்து அவங்க ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் புரிய வச்சு வாழ்வியல்னா என்ன, இயற்கை வாழ்வியல்னா என்ன, எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும், பாப்பா கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னாங்க. இந்த மாதிரி இயற்கை வாழ்வியல் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரே நாள்ல 1 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இல்ல. தலையில இருந்து பாதி வரைக்கும் டச் பண்ணி பேச வேண்டிய சப்ஜெக்ட். குழந்தைக்கு முதல்ல கொடுக்குற கசாயம் யாரு கொடுக்குறது? இப்போ கசாயம்னா என்னன்னு கேக்குறாங்க ஆக்சுவலா. சுக்கு, மிளகு, திப்பலி, வேப்பிலை, கருவேப்பிலை எல்லாம் வச்சு கசாயம் அரைச்சு உண்டை பிடிச்சி போடுவாங்க. இதே உண்டை பிடிச்சி வெயில்ல காய வைப்பாங்க. 3 நாள் வெயில்ல காய வச்சு அந்த லேகியம் மாதிரி இருக்கும், கருப்பு கலர்ல இருக்கும், மிளகு மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நம்ம வளர்ந்த காலத்துல அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அதெல்லாம்? நிறையவே கிடையாது. வேப்பையில அரைச்சி ஒரு ஸ்பூன் ஊத்துங்க, ஃபில்டர் பண்ணினாலே அதுக்கே பயப்படுறாங்க இங்க இருக்கிறவங்க. இப்படி இருக்கு ஆக்சுவலா. கலாச்சாரம் வந்து டோட்டலா மாறி போச்சு. இனி வந்து இந்த இயற்கை வாழ்வியலை வந்து நீங்க மேல சுதாமரம், நீங்க மேல வந்து நிறைய விஷயத்த வந்து ஒவ்வொரு சப்டாபிக்ல நீங்க இருக்கணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ். ஏன்னா வந்து நீங்க அனுபவிச்சது நிறைய விஷயத்த வந்து என்ன பர்சனலா பேசியிருக்கீங்க. இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம், இது எப்படி செய்யலாம், கண்டிப்பா உணவு முறை எப்படி இருக்குது, வாத புத்தகத்தை எப்படி சரி பண்றது, நிறைய விஷயம் நம்ம பர்சனலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க ஒரு கிளாஸா ஒவ்வொரு சப்ஜெக்டா நீங்க கொடுக்கும் போது இன்னும் அமேசிங்கா இருக்கும். அதுவும் நீங்க கேட்கலாம். டாக்டர் மாரிமுத்து, கண்ணகி, பூர்ணிமா, சுதா, பரிமலா தேவி. யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? குமரேசன் ஐயா இப்பதான் வந்திருக்காரு. யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? பரிமலா தேவி செங்கல்பட்டா? எனக்கு நம்பர் சேவ் பண்ணிருக்கேன், அவங்க நம்பர் ஆக்சுவலா. திருச்செங்கோடு. மேடம் பேசுங்க மேடம். திருச்செங்கோடுங்க. எப்படி இருந்திருப்பா நீ கிளாஸ்? லாஸ்டா தான் ஜாயின் பண்ணேங்கய்யா. அப்படிங்களா? சரி 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 சரி. நாளைக்கு டைம் பண்ணிக்கிறேன். நீங்க எனக்கு கால் பண்ணிருந்தீங்களாமா? பிரச்சனை சரியாயிடுச்சாமா? நன்றி. வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. நீங்க கால் பண்ணிருந்தீங்களா? சம்திங் ப்ராப்ளம் சரியாயிடுச்சுங்களா பிரச்சனை?
சரியா இல்லைங்கய்யா, அப்படியேதான் இருக்குங்க. அப்படிங்களா? சரிங்கம்மா, நீங்க நாளைக்கு கூப்பிடுங்க. சரிங்க. நாளைக்கு கூப்பிடுங்க. ஏன்னா நாளைக்கு சொல்லியிருந்தாங்க கால் பண்ணுங்கன்னா நீங்க காலே பண்ணல. அதுக்கப்புறம் ஆமா. நான் மறந்துடுவோம்ப்பா. நீங்க கால் பண்ணா மட்டும் தான் நம்ம திருப்பி திருப்பி பேச முடியும். சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சுதா மேடம். நீங்க இந்த அளவுக்கு நீங்க கிளாஸ் எடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இல்ல இல்ல, நான் வாய்ப்பு கொடுக்கறது இறைவன் உங்களை எனக்கு கை காமிச்சு விட்டதான் பெரிய கிஃப்ட் ஆக்சுவலி. ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ம், நம்மளுக்கு வெளியே தெரியாம இருக்கு. அதுதான் ஆமா, அது நம்ம வெளியே கொண்டு வரணும். அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க பண்ற விஷயம்லாம் நான் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு விஷயத்த உணவு முறை மாற்றத்தை உங்க குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், அது அந்த இதெல்லாம் இந்த அளவுக்கு நீங்க உணர்ந்து இருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ஆக்சுவலா உங்களால நான் பேசும்போதே நிறைய விஷயம் உணர்ந்தேன். ஆக்சுவலா அவ்வளவு பெரிய விஷயத்த உங்க குழந்தைக்கு எப்படி எடுத்து போய் சேர்க்கறது, எப்படி இது பண்றது, ஒவ்வொரு விஷயத்த நீங்க பிரிச்சு பேசும்போது இன்னைக்கு நீங்க பேசுறது உங்க அனுபவம். நீங்க எதுவுமே ரெடி பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா அப்படியே ஓப்பனா பேசியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஃபியூச்சர்ல இதே மாதிரி வேற வேற டாபிக்ல வேற வேற ஆங்கிள் எடுத்துட்டு போங்க. இதோட நிப்பாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்க வெளியே வரணும், நிறைய விஷயத்த எக்ஸ்போஷர் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க வெளியே வந்தீங்கன்னா நிறைய பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் மிக்க பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே.